டேய், சீக்கிரம் வந்து கிளம்புற வழியா பாரு. ஆஹா, அம்மா கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல நாள்ல இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கட்டும். இந்தா. நேத்து ராத்திரி நீ தூங்கவே இல்லைல்ல? திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருந்த. ஒவ்வொன்னையும் யோசிச்சு தூக்கமே வரலம்மா. சந்தோஷம் வந்தாலும் தூக்கம் வராதுல்ல. கடவுளே, தலையை நல்லா தொடக்கல போல இருக்கு. நல்லாவே தொடச்சிட்டேன். தலையில தான் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கே. எப்ப என் புள்ள தனியா குளிக்க போனானோ அப்ப இருந்து இப்படிதான். நாராயணா, சமையல் கட்டுல தோசை சுட்டு வச்சிருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புற வேலையை பாரு. நான் ரெடி ஆகுறேன். இத போட்டுக்க. பாட்டி, பெரிய பாட்டிக்கு உடம்பு முடியலல்ல, இங்கேயே இருக்கட்டும். இல்லைனாலும் அம்மா நடக்க ரொம்ப கஷ்டம். என்னால நடக்க முடியாதுன்னு அவன்டா சொன்னது. என் கூட நீங்க நடந்து ஜெயிப்பீங்களா? சாட்சாத் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த நாள் தான் இன்னைக்கு. இதை விட ஒரு நல்ல நாள் இனிமே வரப்போறதில்ல. என்னப்பா விசேஷம் எல்லாம் கேள்விப்பட்டியா? கேள்விப்படாம விஷயங்களை கேட்கறத சொல்றது ஒரு சந்தோஷம் தானே. எல்லாரும் சொல்றாங்க நல்ல குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு கிடைச்சிருக்குன்னு. என்னையில இருந்து நாராயணுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி இவனை படகுல ஏத்தும் போது கொஞ்சம் கவனமா ஏத்தணும், சரியா? உடம்பு சரியில்லாதவங்க மேல கவனம் செலுத்தாம இருக்க முடியுமா சொல்லுங்க? பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய, பெருமைக்குரிய ஊர் மக்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இன்றைய நாள் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இங்க ஸ்டேஜில் நடக்க போகுது. இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்காக எப்பவும் முன்னாடி நிக்கிற இந்த பிரைட்மேன்ஸ் கிளப்போட நற்செய்திகளின் பலனா ஊனமுற்ற மேலிடத்து நாராயணன் அவர்களுக்கு, ஆமா அன்பார்ந்த ஊர் மக்களே, நம்ம மேலிடத்து நாராயணன் அவர்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு செயற்கை காலும் வாழ்க்கை பயணத்துக்காக ஒரு பெட்டி கடையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிசா கிடைக்க போகுது. நல்ல விஷயம். எல்லாருக்கும் பிரியமான நம்ம முதலாளி அவர்கள் இந்த நல்ல விஷயத்தை முடிஞ்சிருச்சு. இத வச்சுக்க. வேண்டாம், நான் நாராயணனுக்காக தனியா செஞ்ச பூஜை. இது செஞ்சதுல எனக்கு சந்தோஷம். வேண்டாம் வைங்க. நாராயணன் என் கூட பிறந்த தம்பி மாதிரி, விடுங்க அதெல்லாம். இந்த புடி. அட, உங்களுக்காகத்தான் வாங்கிக்கிறேன். சரி, வா.
டேடே போங்கடா, அந்த பக்கம் போங்க. அட பாரு, நான் அது நம்ம ஏற்கனவே கடையா? பார்த்துட்டேன். அது கதவு தானே. அந்த கதவை எப்படி திறக்கிறது? அது கதவு கிடையாது, ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. அது சரி. அதை புடிச்சு மேல தூக்குவாங்க. பாட்டி, ஆ? அங்க பாத்தீங்களா? வந்து விட்டார் நம் பாசத்திற்குரிய நம்ம முதலாளி, நம்ம தலைவர் அவர்கள். பிரைட்மேன்ஸோட ஒரு உறுப்பினர்ங்கிற முறையில நான் அவரை வரவேற்கிறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பிரைட்மேன்ஸ் கிளப் இங்க செயல்பட ஆரம்பிச்சு வெறும் 4 வருஷம் மட்டும் ஆயிருந்தாலும் சந்தோஷம் ஐயா. நிறைய நல்ல விஷயங்களை பிரைட்மேன்ஸ் கிளப் இதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருச்சு. ஏழை குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கறதும், ஏழை மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதும், விதவைகளுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறதும், இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எங்க பிரைட்மேன்ஸ் கிளப் செஞ்சு முடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பரவி இருக்கிற இந்த அசோசியேஷனோட செயல்பாடுகள் நம்மளோட கிராமத்துக்கும் வந்திருக்கு. நிஜத்தை சொல்லணும்னா, உண்மையை சொல்ல போனா, கொஞ்ச நாளா நம்ம கிராமத்துல பிசினஸ் விஷயமா தங்கிட்டு இருக்கிற நம்ம நாட்டோட செல்ல பிள்ளைதான் நம்ம முதலாளி அவர்கள். இன்னைக்கு இங்க நடக்க போற நல்ல விஷயத்தை செயல்படுத்த போறது மிஸ்ஸஸ் மேனோன். அவருக்கு தமிழ் பேச தெரியலனாலும் நல்லா தமிழ் தெரியும். அந்த ஹேண்டிகேப்க்கு வெல்கம் சொல்லு. கால் இல்லாமல் கவலையில் இருக்கிற நம்ம நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பாத்து பார்த்து வாங்க, மெதுவா கை விடுங்க. மெதுவா மெதுவா. ஊர் மக்களே, கால் இல்லாம கவலையில இருக்கிற நம்ம நாராயணன் அவர்களை நம்ம ஒரு கடை முதலாளியாக்கி ஒரு பெரிய வியாபாரியா மாத்தலாம். இன்னையில இருந்து அந்த தெரியுதுல கடை, அந்த கடைக்கு போதும். பொதுமக்களே, சுயமா வேலை செஞ்சு சாப்பிட முடியாத இந்த வாலிபருக்கு அவரோட சொந்த கல்ல நிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண போறோம். இந்த கடையோட திறப்பு விழாவுக்கு முன்னாடி நல்ல ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. இந்த கோபாலகிருஷ்ணனுக்கு பேரு எதுவா இருந்தாலும் சாமி பேர் தாயா, இந்த நாராயணனுக்கு ஒரு கட்டைக்கால் கொடுக்க போறோம். அத குடுக்கறதுக்காக நான் மிஸ்ஸஸ் மேனோன மேடைக்கு வர சொல்றேன். அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் முன்னாடி வர சொல்றேன். வாமா, கையங்க. கை இல்லாத காலு. கையா இருந்தாலும் காலா இருந்தாலும் உபயோகப்படல. எங்க இருக்க கால எங்கன்னு கேக்குறையா? யாராவது காலை பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க. நான் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சின்ன தப்பு நடக்க கூடாது. பாரு, கால் கொண்டு வராங்க. கிடைச்சிச்சு. இருக்கு. இரு. கோபாலகிருஷ்ணன், நீங்க எழுதுருங்க. கோபாலகிருஷ்ணன், நீ வாய முடி சுமாரியா. நீங்க வாங்க. மெதுவா. கொஞ்சம் இப்படி திரும்புங்க. அவ்வளவுதான். இப்ப கொடு. கொஞ்சம் எப்பா ஒரு போட்டோ எடு. ஐயா உண்மையிலே பெரிய மனசியா. அங்க பாரு, போட்டோலாம் எடுக்கறாங்க. ஆமா. ஓகே, இப்ப கொடு. ஐயா வால. கொஞ்சம் இரு. இன்னொரு போட்டோ. ரெடி? இப்ப கொடு. கை தட்டுங்க. கடவுளே. ஓகே, சூப்பர். அருமை. அம்மா, ஒரு எட்டு அங்க பாருங்கம்மா. போயிட்டு வாங்க. பாத்து. கடவுளே, காப்பாத்துப்பா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கால் கொடுத்துருக்கோம். நம்மளை தவிர இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. இத பாருங்க, இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது கடை திறப்பு விழா தான். கத்திரிக்கோல்லாம் எடுத்து ரெடியா வைங்க. கொஞ்சம் நடக்க வச்சு பார்க்கணும்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க. அதுங்க சரியா இருக்கா? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அப்படிதான். எழுதுருங்க. மெதுவா.
நடங்க. ஆ இதாங்க. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு சாவியை வாங்கிக்கோங்க. போட்டோகிராஃபருங்க. ரெடி ப்ளீஸ். ஸ்மைல். போய் கடையை துறப்பா. இப்ப வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. ஏறும்போது கஷ்டம் இல்லல்ல? இல்ல. இனி நல்லபடியா வியாபாரம் ஆரம்பிங்க. வரிசையில நின்னுட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொஞ்சம் வழி விடுங்க. ஒரு 200 கிராம் வழி வழி. கொஞ்சம் சீக்கிரம் 5 முட்டை கொடுங்கண்ணே. கேக் இருக்கா? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே. எனக்கு ஒண்ணு. சீக்கிரம் ஒரு கேக் கொடுங்க. தாங்க தாங்க. நல்லா இரு. எனக்கு 2 பாக்கெட் மிட்டாய் எடுங்க. இந்தாங்க. இது போதுமா? போதும் போதும், அது போதும். கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. நான் குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுக்க போறேன். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. வாங்க முட்டாய் கொடுக்குறாங்க. சீக்கிரம் போய் வாங்கிக்கலாம். இதா இதா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கொடுக்காம? குழந்தைகளோட சந்தோஷத்தை பத்தியா? இந்தாங்க, குடிச்சுக்கோங்க. வைசாலி வளையல், வைசாலி வளையல் டவுன்ல எல்லாம் கிடைக்காது. கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சிருக்கேன். ஊனமுற்றவர்கள்னா என்ன அர்த்தம்? ஊனமுற்றவன்னா உடம்புல யாரு ஊனத்தோட இருக்கானோ அவன் தான் ஊனமுற்றவன். அந்த ஆளுக்கு ஒரு கால் இல்லையா? கால் இல்லன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்காரு. இங்க பாரு, இந்த ஆம்பளைங்களோட அழகும் குணமும் இருக்க வேண்டியது முகத்துல இல்ல, மனசுல தான். அத நீங்க சொல்றது சரிதான். கைய நீட்டு. பூரட்டாதி நட்சத்திரம் தானே? ஐயோ, அது எப்படி தெரியும்? சாமுத்திரிகா லட்சணம், ஜோசியம் இதெல்லாம் படிக்காம இப்படி ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? என்ன? ஐயோ ஐயோ. பயந்துட்டியா? இல்ல. என்ன வேணும்? 50 பைசாக்கு மிட்டாய் இதோ கொடுங்க. இத கொடுத்த உடனே தரேன். என்ன? இன்னும் வரலையே. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. அவன் இப்ப வந்துருவான் பாட்டி. கடைய சாத்திட்டு ஆத்த கடந்து வரணும்ல. நம்ம ஞான ஜோசியரை வச்சு எழுதின தகடு அவன் இடுப்புல இருக்குல்ல? எல்லாம் இருக்குமா. ஆம்பளைங்களுக்கு சாபம் இருக்கிற குடும்பம் தான் இது. அது ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாராயண நாராயண நாராயண. வந்துட்டான். வரான் வரான். இப்ப பார்த்தா என் புள்ளைக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி இருக்கு. 2 காலும் இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த கம்பை இவன் தூக்கி போட்டதுனால ரொம்ப நல்லா இருக்கான். இப்ப நடக்க சுகமா இருக்குதாப்பா? சுகம். கால் அப்படி வலிக்குது. இந்தா இங்க வந்து உட்காரு. அப்படிதான். பாட்டி நீங்க அதுல உட்காருங்க. அது எதுக்கு அவுக்குற? அது அப்படியே இருக்கட்டும். உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாவோட முன்வரிசையில 4 தங்கப்பல்லு இருந்தது. சிரிக்கிறத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அதை என்ன அவுத்து வச்சுட்டா படுப்பாங்க? இதுவும் அப்படியே இருக்கட்டுமே. பகல் முழுக்க வலி தாங்க முடியல.
இனியும் இதை கழட்டாம இருந்தா முடியாது. அம்மா, அறுபது 60 30 90. இங்க இருக்கிறத சேர்த்துட்டியாப்பா? நான் அங்க இருக்கிறத மறந்துட்டேன், அதான் கணக்கு இடிக்குது. ரூபாவா உனக்கு எதுவும் கிடைக்கலையா? ரூபா நோட்டெல்லாம் இங்க இருக்கு பாட்டி, பாருங்க. இது அத்தனையும் உனக்கு லாபம் கிடைச்சது தானே? வியாபாரம் இப்பதானே ஆரம்பிச்சேன், இதுக்கு மேலதான் லாபம் வரும். இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கணும். நல்ல பொருள் இருந்தாதான் நல்ல வியாபாரம் ஆகும், அதுக்கேத்த மாதிரி லாபம் வரும். அப்படி கிடைச்சா நம்ம நல்லா வாழலாம். மனசுக்குள்ள எவ்வளவு ஆசைகள் இருக்கு தெரியுமா? எதுக்கு அதை வெளியே வீசுற? பிரச்சனை ஆயிர போகுது. அந்த பழைய துணி யாரோடது? யார் இங்க இப்படி அசிங்கப்படுத்தி இருக்காங்க? அந்த அப்புசாமி தான். யாரா இருந்தா என்ன, ஒரு கடைவாசல் இப்படியா பண்ணுவாங்க? பார்த்தல்ல இந்த இடம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இப்பதான் நான் முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் அவன் வரும்போது 2000 காணும்னு பிரச்சனை பண்ணுவான். சாட்சிக்கு நாங்க வர மாட்டோம். என்ன என்ன வேணும்? 1.25 கால் தான் இருக்கு. அதுக்கு இவ்வளவு நக்கல உனக்கு? எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். இப்பயே வேணுமா? ஏன் பொருளை இங்கே வச்சா நீ தூக்கி போட்டுருவல்ல? அத ஓரமா வச்சிருக்கேன். எங்க? அதோ அங்க. போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வாடா டேய். என்னடா அதை தொடர்றதுக்கு இவ்வளவு கோச்சு உனக்கு? டேய், மரியாதை உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இங்க இருக்கத்தான் இரு. பெரிய இது மாதிரி காமிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த பொருளெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அப்பளத்தை மிதிக்கிற மாதிரி மிதிச்சு உன்னை காய வச்சிருவேன். ஒரு நாயை என்ன வந்து கேட்க போறது இல்ல, புரியுதாடா? ஒரு பாக்கெட் சிகரெட் எடு. வத்திபட் வா 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 வா, ஜூஸ், சோடா, சர்பத், பன்னீர் சோடா. வாங்க வாங்க வாங்க, வெயிலுக்கு இதமா இருக்கும், குடிச்சிட்டு போங்க. நேரம் அசதியாயிட்டு
பீடி சிகரெட் சர்பத் சில்லுன்னு சோடா குடிச்சு போலாம். வாங்க 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 வாங்க. வெயிலுக்கு இதமான ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றது. பீடி சிகரெட் சோடா சர்பத் சோடா. சீக்கிரம் அந்த மூட்டையெல்லாம் வண்டி மேல ஏத்துங்க. வாங்க. எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்குது கீழேயே? பாத்து போ, சீக்கிரம் இறங்குங்க. அது பக்கத்து ஊர்ல இறக்க வேண்டியது. சோடா சில்லுன்னு சோடா, பன்னீர் சோடா, லெமன் சால்ட் சோடா எல்லாம் கிடைக்கும். சோடா சில்லுன்னு சோடா சர்பத். லெமன் சோடா சர்பத். சோடா லெமன் சோடா சர்பத், பீடி சிகரெட், முறுக்கு, சோடா. ஸ்வீட் ஆரஞ்சு ஜூஸ். புது கண்மை சாந்தெல்லாம் வந்திருக்கு, பாக்குறீங்களா? வேண்டாம். பாரு, கரிமணி மாலையெல்லாம் வர வச்சிருக்கு. ஒரிஜினலை விட சூப்பரா இருக்கும். அன்னைக்கு ஸ்ரீதேவி சொன்னதுனால ஸ்பெஷலா வர வச்சிருக்கோம். நான் அப்படி எதுவும் சொல்லல. சொன்னாங்க தான், அது அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. எங்க ரெகுலர் கஸ்டமர் தான். ஆரஞ்சா கிரேப்ஸா? உங்க விருப்பம். அப்படின்னா கிரேப்ஸ் எடுப்போம், நல்ல கலர் கொடுக்கும். ஏப்பா கொஞ்சம் ஓரமா போப்பா. லோடு வர நேரத்துல என்ன இங்க குறுக்க நின்னுகிட்டு? என்ன யார் அந்த பொண்ணு? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த குமார போல வர்ற பொண்ணுங்கள்ட்ட வழிஞ்சுக்கிட்டு பேசாம உன் வியாபாரத்தை மட்டும் பாரு. வியாபாரம் முதல்ல நல்லா சூடு பிடிக்கட்டேன். உனக்கு ஏத்த ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்து வைக்கிறேன். அடடா, இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல. போங்கடா டேய், காரை தொடாத போ. அட போங்கடா. பரவாயில்லையா? வணக்கம். வணக்கம். அப்புறம் சேகர், வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுல்ல? ஆமா, சேகர் இல்ல நாராயணன். இப்ப காலும் வந்துருச்சு, வியாபாரமும் கிடைச்சிருச்சு. நல்லா வரட்டும். இந்த கடை வளர்ந்து ரொம்ப பெருசா இதோ இந்த ஆலமரம் மாதிரி வரணும். கடையில நிறைய பொருட்களை வாங்கி போடு. இல்ல, அதுக்கெல்லாம் உதவி செய்ய யாரோட உதவியும் இல்லாம உன்னால இந்த காலை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு மேல ஏற முடியுமா? முடியாது. அதுக்கு கிருஷ்ணா நீ. அண்ணே, கிருஷ்ணா இல்ல நாராயண. நான் நாராயண கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுனால உன்னோட வியாபாரத்துக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? லிஸ்ட். நீ என்ன பண்றனா, லிஸ்ட் எல்லாம் எழுதி ரெடி பண்ணி நான் அனுப்புற ஆள் கிட்ட கொடுத்து அனுப்ப. அவன் இங்க பொருளை கொண்டு வந்து சேர்ப்பான். நீ அதை வித்து வளர்ந்து நிறைய கிளைகளை உருவாக்கி நல்ல பெரிய நிலைமைக்கு நீ வரணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் செய். ஆனா நான் உன்கிட்ட இருந்து ஒன்னதான் எதிர்பார்க்கிறேன். என்னது? என்ன விசுவாசம். அது இருக்கணும். இந்த கடையை பெருசாக்கணும்னா அதுக்கு அதிக செலவாகும். இத பாரு, இந்த ஊர்ல நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செய்யணும்ல. அதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பார்த்து விழுந்துடாத. ஆமா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சப்போர்ட் பண்றேன். அப்புறம் நீ முன்னேறிக்கோ. வியாபாரத்தை நல்ல விதமா நடத்த வேண்டியது உன் கடமை. இதுக்கெல்லாம் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு சொன்னேன்? என்ன? நன்றி. ஐயா, பழம். பசங்களா, இந்த பழம் எடுத்துக்கோங்க. இந்த டீ உனக்கு. நீ குடி. வியாபாரம் பார்க்கணும்ல. ஐயோ, காய்கறி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சரி, கார்ல வைங்க. அப்பளமா? அதுவும் தேவையில்லை. சரி, கார்ல வைங்க. பாசமா கொடுக்கும்போது வேணான்னு சொல்லுவாங்களா? கார்ல வச்சிட்டீங்களா? டோர் அடைங்க. அந்த பையன் கிட்ட கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லியா? தள்ளி போங்கடா பசங்களா, தள்ளி போங்க. குட்டி பிசாசுங்களா, ஏன்டா இப்படி அலப்புறை பண்றீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாருங்க. திருப்பி இங்க தானே வரணும். குனிஞ்சு முதுகெலும்பே வளைஞ்சு போச்சு. Yes sir, 3 bags full. Yes sir, 3 bags full. One for my master, one for my dame. One for my master, one for my dame.
And one for my little boy who lives down the lane. And one for my little boy, bullets on the day. One for my master, one for my dame. One for my master, one for my day. And one for my little boy who lives down the lane. And one for my little boy, bullets on the day. அப்புறம் என்ன டீச்சர், வேலையெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா? ஆமா. என்ன ஆமா, சமய போகுதுன்னு சொல்லுங்க. டீச்சர், நீங்க கொஞ்சம் லேசா இழைச்சிருக்கீங்களே. இல்ல, நான் ஒன்னும் இழைக்கல. இல்ல நீங்க இழைச்சிருக்கீங்க. பால், முட்டை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்டா சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட வேண்டிய வயசு தானே உங்களுக்கு இப்போ. யார பாக்குறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு வயசு கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு குத்து மதிப்பா? ஒரு 50-55. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உங்களை வீட்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க நினைச்சீங்க, அதுக்குள்ள நான் வந்துட்டேன். அதுதான் நான். பிரெட்டும் பிஸ்கெட்டும் தீந்து போச்சு. அப்பவும் நீங்க இழைச்ச மாதிரி ஒண்ணும் தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டீச்சரை கேட்கலாம்ல, அதுக்கு ஏன் அனுமதி வேணுமா? மார்க்கெட்ல அந்த கால் இல்லாத பையனுக்கு நான் தானே கடை வச்சு கொடுத்தேன். ஏதாவது வேணும்னா அங்கிருந்து வாங்க வேண்டியது தானே. என்ன அடா, இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க டீச்சர்? ஹேமா டீச்சருக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடும் வேண்டாம், தூக்கமும் வேண்டாம். டீச்சர் கொஞ்சம் இழைச்ச மாதிரி தெரியுதே. நான் ஒண்ணே இழைக்கல. சரி விடுங்க. நான் இழைச்சிட்டேனா? அவங்க காமெடி பண்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொருள் வாங்க சொன்னாங்க. யாருன்னு ஞாபகம் இல்ல. ஒருவேளை நீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அப்படி இல்லனா நீங்களா? நான் கிடையாது. வேற யாரா இருக்கும்? அது நான் தான். அப்படியா? அப்ப வாங்க. ஆமா, பிரெட். இந்த ரொட்டி பிஸ்கட் எல்லாம் அங்க போய் கேளுங்க. இவங்க கேக்குறத கொடுத்து அனுப்புங்க. நீங்க வாங்க. என்னங்க நீங்க பார்க்க போறாங்க? அடுத்த தடவை எங்க போலான்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு. சரி, கிளம்பிட்டேன். அண்ணா பைசா? போ, அப்புறம் தர. சின்ன துணியறா. துணியா? ஐயோ, கைக்கு என்னாச்சு? எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? இல்ல, குத்துனது. யாரு? ஒரு புறம்போக்கு. தடுக்கலன்னு என் வயிற்றுல ஏத்திருப்பான். அவன் கதையை நான் முடிச்சிருப்பேன். ஐயோ, சாவல. காலு வெட்ட வேண்டி இருக்கும். இனி 1.5 காலை வச்சு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். எடுக்கட்டுமே நாய். ஆமா, ஏதோ பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னியாமா? யாரு சொன்னது? அந்த ராஜன் முதலாளி தான். ஓ விஷயத்தெல்லாம் பாத்துக்க சொல்லியிருக்காரு. அது நீங்களா? என்ன பிடிக்கலையே உனக்கு? வாங்க வேண்டிய பொருளுக்கான காசு லிஸ்ட் குடுறா. அது இப்ப வேண்டாம், நாளைக்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஓ சௌகரியத்துக்கு வாங்குறதுக்கு வேற யாரே பாரு. காசை குடுற மேல. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் உதவி செய்யறது பிடிக்கலன்னா சொல்லு. அப்புசாமி யாரையும் ஏமாத்தலாம் மாட்டான். தேவைன்னா ஆம்பளை மாதிரி கேட்டு வாங்குவான் காசை. புரியுதாடா? அண்ணா, என்னடா உள்ள வாங்கண்ணே. ஏன்? கையில கொஞ்சம் மருந்து போட்டு போங்க. மருந்தெல்லாம் வேணாயா அண்ணா, விட்டா செப்டிக் ஆயிரும்ண்ணே. உள்ள வாங்க வாங்க. இது எப்படி ஆச்சுண்ணே? அட, ஒருத்தன் குத்திட்டாயா? எந்த முட்டா பைய வந்தா அவங்கள குத்துறது? ஒரு லூசு பைய. இப்படி உட்காருங்கண்ணே. சரி, மருந்து வை. இது என்னையா? சாராயம் தான். இந்த வேலையும் பண்றே நீ? ஐயோ, விக்கிறதுக்கு இல்ல. அண்ணனை மாதிரி முக்கியமான விஐபிஸுக்கு மட்டும் கொடுப்பேன். அப்புறம் கடையை மூடிட்டு போகும்போது நான் ஒரு 2 பெக்கு போடுவேன். எரிமையா? இந்த மாதிரி சின்னதா அடிபடுறதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா என்ன? நாளைக்கு சரியாயிரும். ஒரு பெக்கு போடுறீங்களா? லிஸ்ட் பெருசா இருக்கு. அது அந்த 1.25 கால் நோட்டுது. சிகரெட்டு, தீப்பெட்டி.
வளையல், மாலை, கண்மையி, ரிப்பனு, கரிமணி மாலை. இது எப்படி சரியா வரும்? என்னது? மகளிருக்கு சேவை செய்யறதுக்காகவே ஒரு ஸ்தாபனம் இங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஐட்டங்களை எல்லாம் அவன் வாங்கி வைக்கிறது முறை கிடையாது. இதுல இந்த லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அடிச்சிடறேன். இங்க இருக்கிற ஜாமான்கள்லாம் வாங்காம இருக்கிறது நல்லது. அதை நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட வேண்டாம். டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்காங்க. புது புது ஐட்டம் வந்திருக்கு பாருங்க. வாங்கலைனாலும் பரவாயில்ல. வாங்கலன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? வாங்கலைன்னா என்னத்துக்கு பார்க்கணுமா? பார்க்குற சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இதை கொஞ்சம் பாரு. இந்தா வாங்க வாங்க, ஏறு ஏறு, காரியாப்பட்டி ஏறு, புளியங்குடி ஏறு. ஏறுப்பா. சீக்கிரம். உள்ள வா. புளியப்பட்டிலாம் உள்ள போ, இடம் இருக்கு, உள்ள போ. எடுத்து உள்ள வைடா. எல்லாம் கிடைச்சதா? கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டேன். பாசி வளையலெல்லாம் நல்லதா பார்த்து தானே வாங்கினீங்க? அதெல்லாம் வாங்கல. அதையே வாங்கல? அவ்வளவுதான். அப்புறம் என்ன வாங்கினீங்க? அவுத்து பார்த்தா தானே தெரியும். பில்லு பொருள் சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? பாக்கி மணி ஆர்டர்ல வரும், பார்த்துட்டே இரு. ஏன் இப்படி பண்றாரு? எழுதி கொடுத்த பொருளும் வாங்கல, மீதி பணமும் தரல. போலாம். ரைட், போ சீக்கிரம் போ. இன்னும் உன் கணக்கு எழுதி முடியலையா? முடிய போகுது. வியாபாரம் நல்லபடியா நடக்குதுன்னு கேள்விப்பட்டதும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. வேணும்னா இதை நீ பேக் பண்ணி வச்சுக்கோ. ஒரு நாள் உழைப்பு தான், இனிமே எங்களால முடியாது. கஷ்டப்பட நான் சொல்லவே இல்லையே. பின்ன யார்டா உனக்காக கஷ்டப்படுவா? யாராவது கொண்டு வந்து வச்சிருக்கியா? யார கொண்டு வந்து நிறுத்துறது? உன் கல்யாண விஷயத்துக்காகத்தான் நான் இருக்கேன். அதுக்குள்ள நான் போக மாட்டேன். நல்ல வசதியான குடும்பம்னு போய் பார்த்தா பொண்ணு அழகா இருக்காது. அழக பார்த்து போனா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நம்ம பக்கத்து ஊர் ஜட்ஜு மருமக கிட்ட விசாரிச்சோம்ல, அவங்க எந்த பதிலும் சொல்லவே இல்லையே. சொல்லுவாங்க, காத்துக்கிட்டே இருங்க. அவங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்லமா. என் பேரனுக்கு என்னடா குறை இருக்கு? ஒரு குறையும் இல்ல. இப்ப ஏதாவது குறை இருந்தாலும் இப்ப அதுவும் தீந்துருச்சு. காசு பணம் தானே குறையா இருக்கு, வேற என்ன குறை இருக்கு? எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன்தான். அதனால எந்த துபாய் ஷேக் வீட்டுக்கும் பொண்ணு கேட்டு போலாமா? போனா என்ன, கல்யாண விஷயமா தானே பேச போறோம். நாம ஒன்னும் திருட போகலையே. அப்படின்னா 3 பேரும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் தூங்க போறேன். காலையில நேரமா கடை திறக்கணும். நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சிவாவோட பொண்ணு நல்லா செகப்பா இருப்பாளாமே. எம்ஏ வேற வரைக்கும் படிச்சிருக்காளாம். அத கொஞ்சம் விசாரிச்சா என்ன? ஐயே, அந்த பொண்ணு வேண்டாமா? அந்த பொண்ணுக்கு மாலை கண்ணா. ஐயே, அப்படின்னா நமக்கு வேணாம். சீ. முதலாளியை கொஞ்சம் பார்க்கணும். யாரு? எனக்கு புரியல. பிரைட்மேன்ஸ் கிளப் ஒரு பெட்டி கடை. ஓ, நான் கூப்பிடுறேன், உள்ள வந்து உட்காருங்க. நிக்கிறது கஷ்டமா இருந்தா உட்காருங்க. பரவாயில்ல, நான் நிக்கிறேன். அப்புறம்
இது நன்னாரி சர்பத்து எல்லோருண்ட வீட்ல செஞ்சதுதான். கையில என்னது? பாட்டில் மாதிரி இருக்கு. நன்னாரி சர்பத். அப்புறம் எங்க இவ்வளவு தூரம்? கொஞ்சம் சங்கடமான விஷயம் சொல்லதான் வந்தேன். இது என்ன சர்ச்சா? மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் சொல்றதுக்கு. இது என்னோட வீடு தானே. இல்ல, இத உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அப்புசாமி கிட்ட ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். எந்த அப்புசாமி? கடையில பொருட்கள் வாங்க நீங்க ஏற்பாடு பண்ண. ஓ, அவன் பேரு அப்புசாமியா? அவன் உதவி இல்லாம உன்னால இந்த காலை வச்சுட்டு அங்க வியாபாரம் பண்ண முடியுமா? எழுதி கொடுக்கிற பொருளை வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு. மீதி பணத்தை கேட்டா கோவப்படுறாரு. ஆனா நீ ஏன் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? ஒரு இடத்துல நின்னு பேசு, நான் இப்படி உட்கார்றேன். சரி, அதெல்லாம் விடு. இப்ப என்ன பிரச்சனை? அந்த அப்புசாமி குத்தங்குறை செய்யாதவங்க யார் இருக்காங்க சொல்லு? கொஞ்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அடுத்தவன் தயவு இல்லாம உன்னால வாழ முடியுமா? தெரியாம தான் கேட்கிறேன். அந்த நன்னாரி சர்பத்தை குடிச்சு என் உடம்பு நல்லா இருக்கட்டும்னு நீ அதை இங்க கொண்டு வரலையே. அது என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன தந்திரம் இல்லையா? ஆமான்னு சொல்லு. அந்த தந்திரம் உன் பேர் என்னமோ சொன்னியே, மறந்துட்டனே. நாராயணன். அந்த தந்திரத்தை ஆத்மார்த்தமா நீ வந்து அந்த அப்புசாமி கிட்ட காட்டு. ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஆயிருக்கு. அவன் அப்படிப்பட்டவன் தான். நான் சொல்றது புரியுதா? உனக்கு நடக்க ஒன்றும் கஷ்டம் இல்லையே? இல்ல, நடந்ததா வந்த. அப்புறம் ஏன் நின்னுட்டு இருக்க? நடைய கட்டு. அது கிளம்பு. அடியே இங்க வா. பாவம். கூப்பிட்டீங்களா? ஏண்டி, யாராவது வந்தா யாரு என்னன்னு கேட்காம எதுக்காக வீட்டுக்குள்ள கூப்பிடுற? உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாயிடுச்சா? உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே? இல்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மேல போலாமா இல்ல இப்படி போலாமா? இல்ல, கீழே போறது தான் நல்லது. இங்க இருக்கா? இங்கா? இருக்கு. ஐயோ, சாரி. தெரியாம திறந்தப்போ ஒரு காதலோட தோல்வி, மசி வீழ்ந்த வாழ்க்கை. இந்த வாரத்து கதை படிச்சியா? இல்ல இல்ல.
வாங்க வாங்க வாங்க. கலர் வளையல்கள், டிசைன் வளையல்கள், சாந்து போட்டு, கருப்பு போட்டு, கலர் போட்டு, ஃபேன்சி ஸ்லைடுகள், ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ், நல்ல டேஸ்டான ஃப்ரெஷ் ஜூஸ். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இப்போ அவன் கூப்பிடுவான், கண்டிப்பா கூப்பிடுவான். டீச்சர், இங்கு கரை போயிடுச்சா? துவைச்சு பார்க்கல. அப்பவே கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சிருக்கலாம். அப்ப கொஞ்சம் சிகப்பா இருக்கும், துவைக்கும் போது போயிருக்கும். அனுபவம் நிறைய இருக்கு போல. எதுக்கு? அதான் புடவையில இங்கு ஊத்துறது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சாலும் இல்லைனாலும் போனது ஏன் புடவை தானே. என்னண்ணே இது, ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களோட பாக்கி அது இருக்கட்டும். பேனால விழுந்தது, புடவையில விழுந்தது எல்லாம் சேர்ந்து ₹1 இருக்கும்ல. ஸ்ரீதேவி டீச்சர் என்ன சொல்றீங்க? இல்ல, கடை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நல்லபடியா வரதுக்கான அறிகுறியே தெரியலையேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆள் நல்லா வரும். உங்கள மாதிரி ஆளுங்களோட ஆசீர்வாதம் இருந்தா நல்லா வரும். அவன் ஒரு பைத்தியக்காரன் தம்பி. நீ முதல்ல வெத்தலை பாக்கெடு. சில்லற சாயங்காலம் வாங்கிக்கிறேன். அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. என்னது? இல்ல, அவன் என்கிட்ட சொன்னான், காலையிலயும் சாயங்காலமும் நாராயணன் கடைக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்கன்னு. அண்ணா, தேவையில்லாத எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வெக்கப்படாத, வெளியில தெரியுது எனக்கு. இங்கு கரை போறதுக்கு மருந்து இருக்கு, வேணுமா? வேண்டாம். பாரதேசி நாயே, லாசர் முதலாளி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என் தலையை எடுத்துருவாரு நினைச்சியா? பெரிய வியாபாரி இவரு.
ஏன்பா நிறுத்திட்ட? இவ்ளோ நாளாச்சு நீ சந்தோஷமா வாசிக்கிறது அம்மா கேட்டு. வந்தே மாதரம். பிரைட்மேன்ஸ் கிளப்போட சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இங்க ஆரம்பிக்க போகுது. பிரைட்மேன்ஸ் கிளப்போட முதுகெலும்பான நம்ம முதலாளி அவர்கள் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. ப்ளீஸ் அங்க போகுது. விளையாட்டு போட்டிகள்ல இந்த ஊர் மக்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி தந்த நம்ம முதலாளிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திரா, நம்ம ஆம்பளைக்கு வேற இடத்துல போட்டோ எடுக்கலாம். நீ போ. இவரை பத்தி தெரியாது. போட்டி போட்டி போட்டி. இங்க இருக்கிறவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோட 6 பெண்கள் காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. ரெடி 1 2 3. போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமையை காட்டுறாங்க. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். மிஸ்ஸஸ் மேனன் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிச்சது நம்ம டீச்சர் தான். டீச்சர் ஜெயிச்சிட்டாங்க. தோத்து போனவங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னும் நிறைய போட்டிகள் இருக்கு. 1 2 3. இது கங்காரு கிடையாது. இது சாக்கு போட்டி. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. நம்ம முதலாளி அவர்களும் ரொமான்ஸ் குமாரும் தாடி மிதிச்சு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. விடாதீங்க விடாதீங்க. அப்படிதான். போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நம்ம முதலாளி தான் ஜெயிக்க போறாரு. கொடுத்துட்டாரு. இப்போ ஜெயிச்சது நம்ம ரொமான்ஸ் குமார் தான். தோத்தாலும் கம்பீரமா நிக்கிற நம்ம முதலாளியை பத்தி சொல்ல தேவையில்லை. ஜெயிச்சிருக்க ரொமான்ஸ் குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன் பண்றீங்க? அண்ணனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுங்கப்பா. பாவம் தோத்துட்டார்ல. அடுத்த போட்டி மல்யுத்த போட்டி. மல்யுத்த போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இந்த போட்டி கண்ணை கட்டிக்கிட்டு ஆடுற மல்யுத்த போட்டி. ஒருத்தர் இந்த போட்டி நீ தள்ளியா அந்த பாரு. அவனை பிடிக்க சொன்ன என்ன பிடிக்கிற? எல்லாரும் பாருங்க. கண்ணு மூடாம இருக்கிற போட்டி, இமய மூடாம இருக்கிற போட்டி. போட்டியாளர்கள் நம்ம முதலாளி அவர்கள், மிஸ்ஸஸ் மேனன் அவர்கள், ரொமான்ஸ் குமார், ஒன்றரைக்கால் நாராயணன் அவர்கள், ஊனமுற்ற நாராயணன். என்ன இந்த கண்ணை மூடாம இருக்கிற போட்டி? மக்களே, இந்த போட்டி எதுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன். தெரியும்? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும்னா சொல்லி தொலையாயா? சரி, இப்ப இங்க நடக்க போற போட்டி என்னன்னா, கண்ணை மூடாம இமைய மூடாம இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ணாடி பரிசா வழங்கப்படும். ரெடி 1 2 3. இதோ போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முதலாளி அவர்கள் கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காரு, காந்த கண்ணை. அப்புறம் நம்மளோட மிஸ்ஸஸ் மேனன் அழகான கண்ணை அவங்க திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ரொமான்ஸ் குமார், அவர் தன்னோட காதல் மிகுந்த கண்ணால எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து நாராயணனோட கண்ணு அசையாம இருக்கு அப்படியே. அடுத்து மிஸ்ஸஸ் மேனனோட கண்ணு அசையாம அப்படியே இருக்கு. எப்படியும் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்ன்ற பெரியல அவங்க கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க எவ்வளவு வெறியோட இருக்காங்கன்னு. அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஐயோ, இப்ப அவங்க சிரிச்சுட்டாங்க. ஆஹா, அவுட் ஆயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மேனன் அவுட் ஆயிட்டாங்க.
வெளியில உட்காருங்க. பாருங்க மிஸ்ஸஸ் மேனன், நீங்க அவுட் ஆயிட்டீங்க. வெளியில உட்காருங்க. மிக சிறப்பான போட்டியில பிரைட்மேன்ஸ் கிளப்போட முதுகெலும்பான நம்ம முதலாளி அவர்கள் முன்னேறிட்டு இருக்காரு. அவரோட புருவா செஞ்சாலும் அவர் கண்ணு அசையாம இருக்கு. போட்டியில ஜெயிக்கணும்ன்ற வெறியோட இருக்காரு அவரு. அங்க பாருங்க, தன்னோட வசீகர கண்ணால பாத்துக்கிட்டே ரொமான்ஸ் குமார் முன்னேறிட்டு இருக்காரு. அவங்க பக்கத்திலே நாராயணன் அவர்களும் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காரு. போட்டி ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. நம்ம முதலாளி அவர் கண்ணை பாருங்க. ஐயோ, அழமாட்டாரு. அவர் அழமாட்டாரு. அந்த டென்ஷன்ல அவர் அழுகிற மாதிரி தெரியும், ஆனா அவர் அழமாட்டாரு. டென்ஷன்ல இருக்கும்போது கண்ணுல தண்ணி வருதுன்றது அவரோட சுபாவங்கள்ல ஒண்ணு. அழுக மாட்டாரு. சும்மா கண்ணுல தண்ணி தான் வருது. நீங்க அழுகுறீங்களா? அழுதீங்கன்னா தோத்து போயிருவீங்க, தெரியும்ல? அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா தோத்து போயிருவீங்க, தெரியும்ல? சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. அவர் தோத்து போகல. அவர் தைரியமா தோல்வி. அங்க பாருங்க நாராயணனும் ரொமான்ஸ் குமாரும் போட்டியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அங்க பாருங்க நாராயணன, அவருக்கு கால்ல குறை இருந்தாலும் கண்ணுல எந்த குறையும் இல்ல. நம்மளோட ரொமான்ஸ் குமார், அவரோட கண்ணை பாருங்க. அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஐயோ, தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் அவுட் ஆயிட்டாரு. இந்த போட்டியில அவுட் ஆயிட்டாரு. அவர் தோத்ததுனால இப்ப வெளியே போக போறாரு. நம்ம ரொமான்ஸ் குமார் தோத்ததுனால வெளியேறிட்டாரு. அடுத்ததா நம்ம நாராயணன், அவரோட கண்ணை பாருங்க. அவர் தான் இப்ப வரைக்கும் முதல் இடத்துல இருக்காரு. அவர் கண்ணை அசைக்காம ஒரே இடத்துல பாத்துட்டு இருக்காரு. அப்படி என்ன பாத்துட்டு இருக்காரு? இந்த போட்டியை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம முதலாளி வந்திருக்காரு. நம்ம முதலாளி அவர் கண்ணு முன்னாடி கையை அசைச்சும் அவரால பார்க்க முடியல. இப்ப அவர் ஒரே இடத்துல தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கண்ணை மூடாமலே இருக்காரு. நாராயணன் ஜெயிச்சிட்டாரு. முதல் பரிசு கொடுக்கணும்னு முதலாளி கிட்ட கேட்டுக்கிறேன். அடடா, கனவா? இந்தாங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இது என்னது? திறந்து பாருங்க. குமாரு, அது ஃப்ரிட்ஜா இருக்கும் பாரு. யோ, ஃப்ரிட்ஜ்னா அலமாரி மாதிரி ஒரு பெரிய பொருள். இது எலிப்பெட்டி மாதிரி இருக்கு. ஒரு வேளை எலிக்குண்டா இருக்கலாம். அப்படியா? எல்லாரும் இங்கேயே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், நமக்கு என்ன? இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு பொறாம இல்ல, இந்த நோய்க்கு வேற பேர் இருக்கு. ஆன் பண்ணி பாருங்க. திறப்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. மாசம் மாசம் பணம் ஒழுங்கா தரல, நான் இந்த கடையை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவேன். என் சம்பளத்துல தான் பிடிப்பாங்க. பிடிக்கட்டும், நீங்க வசதியானவங்க தானே. நான் பணம் எதுவும் தரமாட்டேன். இனிமே இதுக்கு வேலை கிடையாது குமாரு. எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அது முடியாது. திறப்பு விழாவை நீங்களே பண்ணுங்க. இந்தாங்க. இல்ல, அவங்கெல்லாம் யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இந்தாங்க.
நீ சிரிச்சேன்னா எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டு. இத பாரு குமாரு, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் அடுத்தவனை பார்த்து நீ வயிறு எறிய மாட்ட. ரொம்ப தான் ஓவரா போற. நீ உருப்புறதுக்கு வழி இல்லப்பா. இப்படியே வர போற பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே ஏங்கி சாவ வேண்டியதுதான். என்ன என்னாச்சு? ஏன் அழறீங்க? ச்சே, எதுக்கு அழறீங்க? என்ன அழுகை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. அன்னைக்கு அந்த புல்லாங்குழல் வாசிச்சதுல இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுதான், இவங்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இங்க கொடு. இதுல ஒண்ணு இல்லையம்மா. எதை காணோம்னு சொல்றீங்க? எந்த ஊர் சுத்துற பொண்ணு உனக்கு மேக்ஸி வாங்கி கொடுத்தாடா? மேக்ஸியா? எது வேணா இருந்துட்டு போட்டோம். எந்த ஊர் சுத்துற பொண்ணும் எனக்கு மேக்ஸி வாங்கி தரல. ஏன்டா பொய் சொல்ற? ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. நான் எதுக்குமா பொய் சொல்லணும்? இங்க பாருங்க, இந்த 3 அம்மாக்கள் மேல சத்தியமா சொல்றேன், எந்த ஊர் சுத்துற பொண்ணும் எனக்கு மேக்ஸி வாங்கி தரல. பொய் சத்தியம் பண்ணுனா உன் தலை வெடிச்சு போயிடும். ஓ, எந்த ஒரு ஊர் சுத்துற பொண்ணும் எனக்கு மேக்ஸி வாங்கி தரல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பையன் எந்த ஒரு பொண்ணையும் நிமிந்து பார்க்க மாட்டான்னு. நம்ம அப்படித்தானே வளர்த்துருக்கோம். நாராயணா, நீ குளிச்சுட்டு வந்து ஏதாவது சாப்பிடுப்பா. குருவாயூரப்பா, நான் உண்மையை தவிர வேற எந்த பொய்யும் சொல்லல. இங்க பாருங்க, குருவாயூர் கோயிலுக்கு போகணும்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல, நாளான்னைக்கு போலாம். நல்லா சாமி கும்பிட்டீங்களா பாட்டி? பாட்டி, நல்லா பிரார்த்தனை பண்ணீங்களா? உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். பல்லவி நகர் டீச்சர் தானே நீங்க? ஆமா. உங்களை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல பெட்டி கடை வச்சிருக்கிற நாராயணன். நான் அங்க சுதந்திர தின விழாக்கு வந்திருந்தேன். கண்மூடாம இருக்க போட்டியில நீங்க தானே முதல் பரிசு வாங்குனீங்க. எனக்கு தான். இவங்க அம்மா, இவங்க பாட்டி, இவங்க கொல்லு பாட்டி. இது யாரு? பொண்ணோட பாட்டியா? அம்மா. அம்மா. ஆஹா, அம்மாவா? உங்க குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க அந்த கலெக்டரோட சொந்த ஒண்ணு விட்ட தங்கச்சி. எவ்வளவு நாள் இருப்பீங்க? இன்னைக்கே போயிடுவீங்களா? இல்ல, நாளைக்கு தான் போவாங்க. ஆமா, எங்க தங்கி இருக்கீங்க? அம்பிகா லாட்ஜ்ல. அடடா, நாங்களும் அங்கதான் தங்கி இருக்கோம். சரி, சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். சரி அம்மா வாங்க. நாராயண நாராயண. அந்த காலத்துல பெரிய குடும்பத்தோட பெருமையே பெருமைதான். அந்த அம்மாவையும் பொண்ணையும் அடுத்த தடவை பாக்குறது பெரிய புண்ணியம்தான். இப்பவும் அவங்க கிட்ட காசுக்கு எந்த குறையும் இல்ல. அந்த புடவை கட்டியிருந்ததுல அவங்கள பாக்கும்போது அந்த மகாலட்சுமிய பாக்குற அந்த மாதிரியே பொண்ணு இருந்துச்சு. பாருங்க, எவ்வளவு அமைதியா இருக்கா. உனக்கு எப்படிடா அந்த குடும்பம் அவ்வளவு பழக்கமாச்சு? யாருக்கு தெரியும், கடை பக்கமா போறத பாத்திருக்கேன். அந்த பொண்ணோட அடக்கம் ஒடுக்கம் எல்லாத்தையும் பாக்கும்போது தேவையில்லாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசினால பாத்தியா? அதான்
பெரிய குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். நாம அந்த பொண்ணு போய் கேட்டா என்னம்மா? ஒசரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? யார பார்த்தாலும் கல்யாண பேச்சுதான். கோயில் சாத்துற நேரம் ஆயிடுச்சு. பாயச சீட் எங்க? சீட்டு அம்மா கிட்டதான் இருக்கு. இந்தா. இத பாருடா, கொஞ்சம் கருப்பு வெத்தல இருந்தாலும் வாங்கிட்டு வா. நாம அந்த பொண்ணை போய் கேட்கலாமா? இந்தா, இத எங்க வைக்கணுமோ அங்க வச்சிடு. பெருமூச்சு விட்டது இப்பதான். என்னால சுத்தி கட்ட முடியாது. டீச்சர், எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. பயந்து என்ன பிரயோஜனம்? நினைச்சது நடக்கணும்னா இப்படி நிறைய வேஷம் போட வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு, எனக்கு இதுல என்ன சம்பந்தம்? சம்பந்தம் என்னன்னா இது கண்டிப்பா நடக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இந்த விஷயம் தெரிய வந்துடும். அப்புறம் என்ன, நேசிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. இங்க பாருங்க, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். நீங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்க வேண்டியிருக்கும். நீங்க எங்க போனா எனக்கு என்ன? இந்த இடத்துல என் பையனா இருந்தா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. பல்லவி நகர் கலெக்டரோட உன்னை விட்ட தங்கச்சிய எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்களோட அழக பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, கலெக்டரோ ஐஜியோ கூட பிறந்தவளோ எது வேணா ஆகுற. என் கஞ்சியில கருப்பாம்பூச்சி போட்டுறாத. நீங்க என்னமா பேசுறீங்க? உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி நான் ஏதாவது செய்வேனா? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு 4 அம்மா இருப்பாங்க, உங்களையும் சேர்த்து. அதெல்லாம் விட்டுடு. இவ்ளோ பெரிய சாமர்த்தியம் காட்டினியே. உங்க வீட்ல இருக்கவங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கலனா? ஒத்துக்கலனா நாங்க 2 பேரும் ஓடி போயிருவோம். ஓடி போயிடலாமா? சம்மதமா? என்ன புடி என்ன புடி என்ன புடி என்ன புடி இங்க 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 புடி என்ன புடி பாப்பா. இங்கதான் நின்னுட்டு இருந்தீங்களா? புள்ளைங்க எங்க போனாங்க? பொண்ணுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்கு, அதோட பிரசாதம் வாங்க போயிருக்காங்க. யாரோட பொண்ணு? என் பொண்ணு. அந்த ஊர்ல என்ன பேரு சொன்ன? பேரா? பேர் அவன் சொல்லலையா? அந்த கலெக்டரோட ஒண்ணு விட்ட தங்கச்சி தானே நீங்க? ஆமா, அப்படிதான் நாராயணன் சொன்னா. நாங்க ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய குடும்பம் இல்ல. நல்ல குடும்பக்காரவங்கள பார்த்தா எங்களுக்கு தெரியும். இந்தா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல நடக்கிறதே வேற. நீங்க யாரு? நான் யாரா? ஆமா, உங்க பையன்கிட்ட போய் கேளுங்க. அவன் சொல்லிதான் நான் இந்த வேஷம் போட்டேன். பிள்ளைங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும்னு நினைச்சேன். நீங்க அந்த கலெக்டருக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டோம். கலெக்டர் கோபியோட தேங்காய். எனக்கு அந்த ஸ்ரீதேவி டீச்சர் ஸ்கூல்ல உப்மா கிண்டுறது தான் வேலை. உப்மாவா? நாம 2 பேரும் ஒன்னா அங்க போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். பிரசாதம் வாங்கிட்டு நீ முதல்ல போயிடு. கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் தெரியாத மாதிரி நான் வந்துடுறேன். திருட்டுத்தனம் பண்ணலாம் எனக்கு பிடிக்காது. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை பையன் நான் தான். என்ன கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. போ. பாட்டி, பிரசாதம். ஆமா, உன்னோட நிஜமான பேர் என்ன? ஸ்ரீதேவி. ஓ, அதுல மாற்றம் எதுவும் இல்லையே. நீ யாரடி என் பையனுக்கு மேக்ஸி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு? கலெக்டர் கோபிநாத்தோட சின்ன பொண்ணா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீ எங்களை ஏமாத்த ஆரம்பிச்சு. உண்மை சொல்லுடி. இனி அவகிட்ட எதுவும் பேச வேணாம், சொன்னதெல்லாம் போதும். நீங்க வா வா, பாட்டி தானே கூப்பிடுறேன். வா உட்காரு. பரவாயில்ல, அழாதன்னா. ஓ, என்ன கூட்டம், என்ன கூட்டம். விசேஷ நாட்கள்ல கூட இவ்வளவு கூட்டம் வந்ததில்ல. பாயாசத்தோட கியூவை பார்த்தாலே பயமா இருக்கு. ஓ, அது மட்டும் இல்லாம 60 கல்யாணம், சாப்பாடு வேற. இவ்வளவு நாளா அந்த ஒரு பழக்கம் தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதுவும் வந்துருச்சு. என்ன போய் சொல்றது? அப்ப நீ எங்களை விட்டுட்டு ஓடி போயிருவேலடா. இந்த 1.5 காலை வச்சுட்டு எவ்வளவு தூரம் ஓடுவேன்னு நாங்களும் பாக்குறோம். எவ்வளவு அவசர அவசரமா நம்மள கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா?
இத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நடக்காதுன்னு தெரியும், அதனாலதான். நீ பொய் சொன்னாலும் இந்த பொண்ணு பொய் சொல்ல மாட்டா. எங்க அந்த உப்மா கிழவி? நான் இங்கதான் இருக்கேன். அது சரி. கிருஷ்ணா, குருவாயூரப்பா. எங்க கிட்ட எதுக்கு பொய் சொல்லணும்? டேய், என்ன நடக்குதாங்க? என்ன போட்ட சரி. உத வாங்குவேன் சொல்லிட்டாலும் நீங்க எங்க கிட்ட இப்படி பண்ணிருக்க வேண்டியது இல்ல. குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் நீங்க. ஒரு ஆம்பளையோட உங்க இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன், சொல்லுங்க. நானும் ஸ்ரீதேவியும் குருவார் கோயிலுக்கு சாமி கும்பிட போனது உண்மைதான். அதுக்கு மேல நீங்க ஒன்னும் கற்பனையா சொல்ல வேண்டாம். இத பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்கல. டீச்சர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் போனங்கிறது உண்மைதான். அவன அங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்படின்னா உங்க சந்திப்பு அவ்வளவு தூரம் போயிருக்கு. இந்த விஷயத்தை நான் கமிட்டியில சொல்லி நடவடிக்கை எடுப்பேன். ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வரா மாதிரி எந்த விஷயமும் நான் செய்யல. என்னை இதுக்காக சஸ்பெண்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, நான் போய்க்கிறேன். நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தோ ஹேமா டீச்சரை பாரு, என்ன பண்பானவங்க. இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் எடுத்திருக்காங்களா? டீச்சர் நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. நான் எப்பவும் சொல்றேன், எனக்கு யாரோட அட்வைஸும் வேண்டாம். வெக்கமானம் இல்லாதவங்க கிட்ட என்னத்த சொல்ல? அதேதான் நானும் யோசிக்கிறேன். நானும் மானம் இல்லாதவங்க கிட்ட பேச தயாரா இல்ல. வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரேன்னு ஏதாவது வாக்கு கொடுத்ததா இங்க வந்திருக்கியா? பிஸ்கட் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு, எடுத்து வை போ. என்னடி நான் கேக்குறதெல்லாம்? குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வாங்கி தந்தா அவ்வளவுதான். யாரடி அவன்? உங்ககிட்ட யார் இதெல்லாம் சொன்னது? அது யாரா இருந்தா என்ன? இப்படி ஒரு ஆளை உனக்கு தெரியுமா? அந்த முதலாளி ஏதோ தப்பா சொல்லிருக்காரு. அப்படி தப்பான விஷயம்லாம் இவ பண்ண மாட்டா. உன் சப்போர்ட் எதுவும் தேவையில்ல, அவ சொல்லட்டும். உண்மை என்னன்னு அண்ணன் கிட்ட சொல்லு. உண்மைதான், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் என்ன பிடிக்கும். இப்ப எப்படி இருக்கு? இப்ப என்ன சொல்ற? தப்பா நினைச்சது முதலாளியா இல்ல நாமளா? என்ன ஆச்சு ஸ்ரீதேவிக்கு? உனக்கு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தார்ல, அப்புறம் உனக்கு எதுக்காக இந்த நொண்டி பையன்? அவருக்கு ஒரு காலம் இல்லைன்னாலும் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது அவர் கூட மட்டும்தான். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை மறந்துரு நீ. அந்த ட்ரில் மாஸ்டர் சம்பந்தம் நம்ம உறுதிப்படுத்துவோம். அது நடக்காது. நடக்காதா? வீட்டையெல்லாம் சரி பண்ணி கரண்ட் எல்லாம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கடவுள் புண்ணியத்துல வியாபாரமும் நல்லபடியா நடக்குது. இந்த செயற்கைக்கால் வச்சு நடக்கிறப்போ உனக்கு வலி இருக்கா? அவனுக்கு ஒரு வலியும் இல்ல, அவனோட சொந்த கால் மாதிரி தான் இருக்கு. அடுத்த மாசம் 1ஆம் தேதி வேலை விஷயமா நான் கிளம்பிடுவேன் மும்பைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடத்த சம்மதமா? இன்னும் 20 நாள் தானே இருக்கு, அது போதுமா? நான் தெளிவா இருக்கேன். எல்லா காரியத்தையும் தெளிவா பேசுறது என் பழக்கம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே. சொல்ல போனா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்க. அடுத்ததா வேற ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. ட்ரில் மாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவன் ரெடி தான். அந்த அளவுக்கு அவசரம் இல்லை. ஆனா வியாபாரம் நல்லா வர்ற வரைக்கும், வீடு ரிப்பேர் ஆகிற வரைக்கும், கரண்ட் வர்ற வரைக்கும் என்னால காத்திருக்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. 25ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ண எங்களுக்கு சம்மதம் இல்லம்மா? அப்படின்னா புதன்கிழமை நாராயணனும் பெரியவங்களும் என் வீட்டுக்கு வந்துருங்க. பொண்ணு பார்க்குற ஒரு சடங்கு இருக்குல்ல, மற்ற விஷயத்த அங்க வச்சு பேசுவோம். சரி. நான் கொஞ்சம் ரஃபான ஆளுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாத்தையும் தெளிவா பேசுறனால கூட இருக்கலாம்ல. ஐயோ எனக்கு அப்படி தோணவே இல்லை. எங்களுக்கும் தோணல. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? நல்லதுங்க. ஒரு சிசர் கொடு. கிடைச்சிருக்கிறது சூப்பர் லாட்டரி தான். எது தெரியும்?
பெரியவங்களும் பேசியாச்சு, 2 பேருக்கும் சம்மதம். நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. நம்ம இதுவரைக்கும் பொண்ணை பார்க்கவே இல்லையே. 10 வருஷத்துக்கு மேல நானும் இந்த கடையை வச்சிட்டு இருக்கேன். கெட்ட பேர் எடுத்ததை தவிர லட்சணமா இருக்கிற எந்த ஒரு பொண்ணும் ஆனா உங்கால ரொமான்ஸ் பியூட்டி ஸ்டோர். இந்த இதை வாங்கிக்க. இது என்ன? இந்த குமாரண்ணனுடைய கிஃப்ட். பரிசா? கல்யாண பரிசுன்னு வச்சுக்கோ. ஏன் ஒரு கட்டிங் வேணுமா? ஐயோ, நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். கடை அடைக்கும் போது 2 பெக்கு போடுவேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறோம்ல. வேணும்னா சொல்லு, 1 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் சாப்பிட மாட்டேனே. அப்போ குட் நைட். குட் நைட். அமர்க்கலப்படுத்துறாங்க லாசர் முதலாளியோட பிரைட் மேன். என்னால சாத்தவும் முடியாது. எப்ப சோடாவுக்கு ஆள் வருவாங்கன்னு தெரியாது. நீ கடையை சாத்திட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஒரு உதவி செஞ்சா மனுஷன் தூங்க வேண்டாமா? சோடாலாம் வேணாம். அங்க ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, நீ கடையை பூட்டிக்க. ஓகே. இதெல்லாம் ஓட்டையா இருக்கு. எதுக்கு சாக்கு? கடவுளோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் இப்படி ஒரு பொண்ணு உனக்கு அமைஞ்சிருக்கு. முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயத்தோட பலன் தான் இது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னது இது? ஏய், என்ன வாசனை? இதான் பாட்டி ஸ்ப்ரே. என்னடா பண்ற? தலைய குனிஞ்சு காட்டு. நெத்தில சந்தனம் வச்சா போதும். யாராவது கேட்டா எங்க போற, என்ன விஷயம்னு சொல்லிட்டுலாம் இருக்க வேணாம், புரியுதா? என்ன பின்னாடி நின்னு கூப்பிடாதீங்க. கடவுளே, நல்லது நடக்கணும்பா. இது ஒரு சடங்கு தானே. ஆவணி மாசம் வரப்போகுது. முகூர்த்த வேலை கூடி வந்துருச்சுன்னா யார் தடுத்தாலும் நிக்காது. ஒரு பொண்ணை விரும்புறதும் அவளும் விரும்புறதும் அத வீட்டுல இருக்கிறவங்களும் சம்மதிக்கிறதும் இதத்தான் தம்பி உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னு சொல்றது. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு போலீஸும் நாயும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்னாச்சு குமாரண்ணா? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல ஹேமா டீச்சர்னு இருந்தாங்கல்ல, அவங்க போனோம் ஆத்துல மிதக்குதான். தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலையான்னு யாருக்கும் தெரியல.
டேய் இங்க வா. இது யாரோட கடை? நாராயணன் கடை சார். எந்த நாராயணன்? மேலெடுத்து. இப்ப அந்த ஆள் எங்க? வாங்க. டேய் இங்க வா. நானா? உன்னதான் வா. என்ன இல்ல ஆமா நீங்க என்ன இறங்க விஷயம்? வேண்டாம். உட்காருங்க உட்காருங்க, இப்போ வந்துடுறேன். என்ன கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. நீ அங்க கூட்டிட்டு போ. இது உன் கடையா? ஆமா. இன்னைக்கு ஏன் கடை திறக்கல? திறக்கல. அது மூடி இருக்கும்போதே தெரியுது. ஏன் திறக்கலன்னு கேட்டேன். நான் டவுன் வரைக்கும் போகணும். எதுக்கு? கடையில பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு. நீ யாரா? குமார். உன்னை நான் கேட்கல. எதுக்காக கடை திறக்கல? ஜீப்ல இரு, மத்ததெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது. குமாரண்ணா வாடா. ஏத்துங்கடா அவன வண்டியில. இது யாரோட புடவைன்னு தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததில்ல? இல்ல. இது தெரியாது. தெரியாது. இத பார்த்திருக்கியா? இல்ல சார். இல்ல. இதுவும் தெரியாதா? தெரியாது சார். மேல ஃபுல்லா சென்ட் அடிச்சுக்கிட்டா போலீஸ் நாய்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு யாரா உனக்கு சொன்னது? அது நான் சும்மா அடிச்சேன். அப்புறம் எதுக்கு நீ கடை திறக்கல? நான் ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். எந்த இடம்? பொருள் வாங்குறதுக்கு டவுன் வரைக்கும். சாவடிச்சதுக்கு அப்புறம் தண்ணியில போடுறதுக்கு உனக்கு யாரா உதவி செஞ்சது? கொன்னாங்களா? யாரு? என் பேரா? அட கடவுளே, பேரா. ஏமா ஏமா நிலுமா, உள்ள போவாதமா. யார் இவங்க எல்லாம் உள்ள அனுப்பிச்சது? யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? போங்க, அப்படி வெளிய போங்க. பேரை எப்படி நிக்கிறான் பாரு. எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டா எங்க பையன். உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? சார், காலையில அவன் கல்யாண விஷயமா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போனான். இப்ப பார்த்தா இங்க வந்து இருக்கிறான். எங்க போனான்னு சொன்னீங்க? கல்யாண விஷயமா பேச. நீ என்கிட்ட எங்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்த? உண்மையை சொல்றா. ஹேமா டீச்சரை கொன்னது நீ தானே? கொலையா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது சார். உண்மையை சொல்றதா நல்லது. இல்ல உண்மையை வர வைப்பேன். இங்க பாருங்க சார், என்ன உங்க கூட பிறந்த சகோதரியா நினைச்சுக்கோங்க. இவனுக்கு நோய் வந்து கால் எடுக்கிற நேரத்துல நாங்க தான் டாக்டர் கிட்ட சொன்னோம், அவன் கால் எடுக்க வேண்டாம், 3 தலையை எடுத்துக்கங்கன்னு. அதே மாதிரி இப்பவும் சொல்றேங்க சார். இங்க பாருங்க, எங்க 2 பேரையும் தூக்குல போடுங்க. இன்னொரு கிளவி சுயநினைவு இல்லாம கிடக்குது. இதெல்லாம் இங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீங்க முதல்ல வெளியே போங்க. 2 பேரும் போங்க வெளியே. போங்க. இங்க நின்னு சத்தம் போடக்கூடாது. வெளியே போங்க. அனுப்பி விடு எல்லாரும். சொன்னா கேளுங்க, போங்க. அப்ப நீ கொலை பண்ணல? இல்ல சார். நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்ப நீ போலாம். ஆனா கூப்பிடும் போதெல்லாம் வரணும் சார். வெளியூர் எங்கேயும் போக கூடாது. சரிங்க சார். ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டு போ. தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. நிஜமான கடவுளை பாக்குற மாதிரி தான் நாங்களும் உங்களை பாக்குறது. கடவுள் கிட்ட சொன்னா கடவுள் ஏதாவது பதில் சொல்லுவார் அவங்களுக்கு. ஆனா நான் பதில் சொல்வேன்.
இவன் எதுக்கு தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போனான்? ஐயோ, என் பேரன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டான். அது சொல்லாதீங்க, இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இவன் அந்த டீச்சரை கூட்டிட்டு கோயில் கோலெல்லாம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு ஊராளுங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. முழு புஸ்னிக்கைய சோத்துல மறைக்கலாமா? நாங்களும் கூடுதல். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மான மரியாதையோட வாழற யாரையாவது போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வைப்பாங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. அச்சச்சோ. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உதவின்னு கேக்குறீங்களே, இவ்வளவு நாள் உங்க புள்ள என்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் செஞ்சா? பொண்ணுங்க பின்னாடி சுத்தணும், பணத்தை சாக்குல கட்டி தண்ணியில முக்கணும் நான் சொன்னேனா? கடவுளே, என் பையன் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. அட ஐயோ, அப்ப கொன்னது இவன் இல்லையா? நான் அந்த டீச்சரை சரியா பார்த்தது கூட இல்ல முதலாளி. அடடடடடா, நீ இப்படிங்கிற, அப்புறம் எப்படி டீச்சர் உனக்கு மிக்ஸி வாங்கி கொடுத்தா? மிக்ஸி? விளக்கம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம். நிரபராதியா இருந்தா போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. நீ ஏதாவது கட்டுக்கதை சொன்னா அவங்க ஒருவேளை உன்னோட இன்னொரு காலையும் அடிச்சு உடைப்பாங்க. ஒரு கால் உனக்கு கொடுக்கவேனா ரொம்ப கஷ்டப்பட்ட, புரிஞ்சுக்கிட்டியா? முதலாளி, உங்க புள்ள ரொம்ப நல்லவன் இல்லன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்த வழி ஞாபகம் இருக்கா? நடக்க கஷ்டம் ஒண்ணு இல்லையே. ஏய், உங்ககிட்ட தான் கேட்டேன். இல்ல. அப்படின்னா வந்த வழியா நடைய கட்டுங்க. இனி இந்த விஷயத்துக்காக இங்க வரக்கூடாது. ஆம்பளைங்க வாழ மாட்டாங்கன்னு சொன்னது நிஜமாவே நடந்துருமா கடவுளே? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் விஷத்தை வாங்கி குடிச்சிடலாம். அட, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. உள்ள வந்து உட்காருங்க. அவங்க நாராயணன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீயே? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அங்க வர முடியல. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் வரல, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வர்றேன். எந்த தப்புமே செய்யல எங்க பையன். போலீஸ் நான் எப்படி உன் கடை முன்னாடி வந்துச்சு? அவன்கிட்ட கேட்டா அவன் எப்படி பதில் சொல்லுவான்? கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதான் உண்மை. உண்மை எல்லாரும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உண்மையை சொன்னாங்க? எந்த உண்மையை சொன்னாங்க ஊர்க்காரங்க? அத நான் என் வாயால சொல்லுமா? அது கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா? ஸ்ரீதேவிய பத்தி நீ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க 2 பேருக்குள்ள உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு தான் நாங்க வந்தேன். என்ன ராம், நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க ஒருத்தர் விரும்பனேன்னு சொன்னாங்க. விருப்பமா? கொலை செஞ்சா என்ன தண்டனை கிடைக்குமோ உங்களுக்கு தெரியுமா? இப்ப உயிரோடு இருக்கிற ஒரு டீச்சர் இருக்கால, அவ பேர் என்ன? அது தொண்டையில இருக்கு. ஸ்ரீதேவி. அவகிட்ட கேட்டு பாத்தீங்களா? சந்தேகம் இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சாச்சு. எதுக்காக கொன்னான்றது தெரியல. கொன்னவனோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். எவன் கொன்னான்னு சொல்றீங்க? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். சர்க்கிள் ஆகல, சப் இன்ஸ்பெக்டர் தான். அதனால என்ன? இறந்தது எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, கொன்னவன் அவனும் வேண்டப்பட்டவன். அவனுக்கு கட்டக்கால் கொடுத்தது, கடை வச்சு கொடுத்தது எல்லாம் நானு. அவன் எதுக்காக ஹேமாவை கொண்டு இருப்பான்? அதெல்லாம் அவங்கிட்ட கேட்டா தானே தெரியும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன இன்ஸ்பெக்டர் சொன்னீங்க? அது எங்களுக்கும் அவன் மேலதான் சந்தேகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் அந்த ஹேமா டீச்சரோட ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் கேள்விப்பட்டா இன்னொரு டீச்சரோட காதல்னும், அந்த டீச்சர் இவனுக்கு ஒரு மிக்ஸி கொடுத்தாங்கன்னும், அதுல தான் ஜூஸ் போட்டானோ. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனையும் அந்த சாகாத டீச்சர் இருக்கால அவளையும் ஒரு பிடிப்பிடிங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்.
நம்ம 2 பேரும் இனி பாத்துக்கவே மாட்டோம்னு நினைச்சேன். என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? என்ன பார்க்காம இருக்கிறதுக்கு தான் நீ வேலையை ராஜினாமா பண்ணன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டியோன்னு நினைச்சிட்டேன். அழாத. வேலை வேணான்னு விட்டுட்டு அதுல எனக்கும் விருப்பம் இல்ல. இருந்தும் நேத்து நான் வந்தேன், அப்பவும் கடை திறக்கல. இன்னைக்கு குமார் அண்ணன் தான் சொன்னாரு இங்க எங்கேயாவது இருப்பீங்கன்னு. ஏன் கடையை திறக்கல? நான் சொன்னல, மனசுக்குள்ள ஏதோ யோசனைகள், எதுலயும் விருப்பம் இல்ல. அதனாலதான் கடையும் வியாபாரம்லாம். இப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். இந்த கொலையில எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீ நம்புறியா? இல்ல, அப்படியெல்லாம் நான் எதுவும் நம்பல. நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ என் கூட இருக்கல. டேய் இங்க வா, இங்க வான்னு கூப்பிட்டேன். வண்டியை திருப்பி வை. என்னடி ஒரே அழுக? உன்னை கெடுத்துட்டான அவன்? தப்பா பேசாதீங்க. ஊர்ல பாக்குற பொண்ணுங்கள் எல்லாம் கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு சாக்கல கட்டிட்டு கோவம் வருதா உனக்கு? பொறுக்கி ஏறா வண்டியில. இவரு எந்த தப்பும் பண்ணல சார். உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் செய்யறானா? ஒழுங்கா அங்கேயே நில்லு, சொல்லிட்டேன். உன்னையும் சேர்த்து ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் நார் அடிச்சிருவேன். ஏறா ராஸ்கல், வாடா. ஏறு வந்து. சொல்றத கேளுங்க சார். ஏறு வண்டியில. வேண்டாம் சார். சார் ப்ளீஸ். தரடா. சொல்றத கேளுங்க. ஏறா உள்ள. சொல்றேன்ல, ஏறா. வேண்டாம் சார். ஐயோ. தேவி, நீதானடா நாராயண? ஆமா சார். ஹேமாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த உறவும் இல்ல சார். அவளை நீதானே கர்ப்பமாக்குனது? ஐயோ இல்ல சார். அதுக்கு தானடா நீ அவளை கொலை பண்ண? தெரியாது சார். அப்புறம் யார் கொலை பண்ணது? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். அப்ப கொன்னது நீ இல்ல? இல்ல இல்ல சார். அப்போ சாக்கு பையில கட்டி ஆத்துல தூக்கி போட்டது? எனக்கு எதுவுமே தெரியாது சார். இது உன் கடையோட சாக்கு தானே? நல்லா பார்த்து சொல்லுடா. சொல்றா. ஆமா சார். உனக்கு தெரியாம எப்படிடா இந்த சாக்குக்குள்ள பணம் இருந்துச்சு? எனக்கு தெரியாம வேற யாராவது. டேய் இங்க வா. யாரா இது? வேற யாராவது சொல்டா. சொல்டா, யாரா அது? வேற யாராவது? சாமி, அப்பு சாமி.
நேத்து ஏன் செங்கல் அனுப்பல? லோடு ஏத்துறவங்க வரல. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. நான் ஒன்னும் ஓசியில கேட்கல, காசு கொடுத்து தானே கேட்கறேன். ஆள் இல்லைன்னா நீ ஏத்து. எனக்கு நாளைக்கு லோடு வந்தாகணும். சரிங்க சார். அட யார் வந்திருக்கிறது இது? இவங்களுக்கு என்ன குடிக்க கொடுக்கலாம்? 2 இளநீ வாங்கிட்டு வாப்போ சீக்கிரம். உன் பேர் என்ன? அப்பு சார். முதலாளி உங்ககிட்ட யாராவது அப்புசாமின்னு வேலை பாக்குறாங்களா? இதை கேட்கதான் இங்க வந்தீங்களா? ஒரு ஆள் இல்ல. அப்புசாமி, அப்புக்குட்டி, அப்புன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த நாராயண கடைக்கு பொருட்கள்லாம் அனுப்புற அந்த அப்புசாமி யாரு? இருக்கும், இருக்கலாம். அது நாராயணனுக்கே தெரியுமே, நீங்க அவங்கிட்டே கேட்டுக்கலாமே. அவன் தான் சொன்னான். அது எந்த அப்புசாமியோ? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்புன்னு பேர் இருக்கிற எல்லாரையும் உங்க ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை பார்க்க சொல்றேன். சரி, அதெல்லாம் விடுங்க. யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சதா? கேஸ் விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. ஓ, உங்களுக்கு வேற என்ன தெரியணும்? கேளுங்க, கூச்சப்படாம கேளுங்க. என்னால முடிஞ்ச எந்த உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். ஏன்னா போலீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம மறுபடியும் எல்னி இல்ல வேண்டாம். சரி. ஒண்ணு இந்த ஆள் அப்பாவியா இருக்கணும், இல்லைன்னா சரி போலாம். தம்பி நாராயணா, போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களப்பா. பின்ன அடிக்காம சும்மா இருப்பாங்களா? என்னப்பா இது அநியாயமா இருக்கு? இவனை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? திருடன் கிடைக்கலன்னா கிடைச்சவன பிடிச்சிட்டு போறது அதானே? என்ன நடந்தாலும் உனக்கு துணையா நாங்க இருப்போம் தம்பி. தப்பு செஞ்சவனை பிடிக்கிற வரைக்கும் கடையை யாரும் திறக்க வேண்டாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். கட்சியில லெட்டர் கொடுத்தாச்சு. இதுல கட்சி ஜாதி எதுவும் கிடையாது. நீ தப்பு செய்யலைன்னு வியாபாரிகளுக்கும் தெரியும், ஊர் மக்களுக்கும் தெரியும். நாம இது மாதிரி ஏதாவது பண்ணலைன்னா மொத்த குற்றத்தையும் உன் தலையில சுமத்திடுவாங்க. இது உறுதி. குமாரு, குமாரு, அப்புசாமியை பார்த்திருக்காங்க. யாரு? அந்த தெற்கு தெரு மாதவன். இன்னைக்கு படம் பார்த்துட்டு வரப்ப பார்த்திருக்கான். அப்புறம் நாராயணனை தேடிதான் அவன் அலையிறானா. நீ ஏன்டா அந்த அரக்கனோட பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன? அப்புறம் சொல்லாம எப்படி? அந்த ஆளு தானே என் கடையில வந்து சாக்கு எடுத்துட்டு போனான். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இந்த ஜங்ஷன்ல வச்சு எதுவும் பண்ண மாட்டானோ? பகல் நேரத்துல அவன் வெளியே வரவே மாட்டான். கொஞ்ச நாள் நீ வீட்டை விட்டு வெளியே வராத. அவன் ஒரு மோசமானவையா. வீட்டுக்குள்ளே பூந்து அடிச்சான்னா? யோ, சும்மா இப்படி எல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்தாத நாராயணா. பாரு, இவங்க சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவனை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான். எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்த தெரியுமா? அன்னைக்கு போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல. இல்ல, நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். கேள்விப்பட்டேன். இன்னைக்கு காலையில பார்வதி அம்மா வந்தாங்க. பாட்டி அம்மா எந்த நிமிஷமும் வரலாம். வந்துட்டானா அப்புறம் உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா அதனாலதான் நான் வந்தேன். கடைசியா ஒரு முறை பார்க்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. சாபம் கிடைச்ச ஜென்மம் என்னோடது. என்ன நேசிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணீரை தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப உனக்கும். எல்லாமே ஒரு நாள் மாறும். தீந்துரும்.
தீரணும்னா நீ என்ன மறக்கணும். மறக்கிறதா? நாம இதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம். என்ன? நம்ம பிரிய மாட்டோம். நாராயணா நாராயணா, நரி ஊளையிடுற சத்தம் கேக்குது. என்னென்ன நடக்க போகுதோ நீங்க கடவுளே. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தேவையில்லாம. கடவுளே கடவுளே. ஐயோ, என்னம்மா இது? மட்டை ஏதாவது விழுந்திருக்கும். டேய், நீ சீக்கிரமா உள்ள போயிடு. எந்திரிச்சு உள்ள போடா. யாரு யாரு வராங்க? சீக்கிரம் எந்திரிடா. பாட்டி நீங்களும் வாங்க. போங்க, உள்ள போங்க. நாராயணா, யாரும் இல்லையா? நாராயணா, யாரு? நாராயணா இல்லையா? அவன் இங்க இல்ல. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் நாராயணனுடைய ஃப்ரெண்டு தான். பயப்பட வேண்டாம். குமார்னா தெரியும். குமார் அண்ணனா? என்ன? அவன் இங்க வந்தானா? யாரு? அப்புசாமி. இல்ல. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதோ? என்ன குமாரண்ண? நான் ஆத்தோரமா நிக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வேகமா ஓடுற மாதிரி பார்த்தேன். யாருன்னு கேட்டா பதிலும் சொல்லல. இந்த பக்கமா வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆளை பார்க்க அவன் மாதிரி தான் இருந்தது. என் பையன் அவனுக்கு ஒரு கெடுதலும் பண்ணலையே. கடவுள் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? அதெல்லாம் சரிதான். ஆனா யார் அவனுக்கு புரிய வைக்கிறது? யானைன்னு சொன்னா கொலை கொம்பன் தான் அவன். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா ஜன்னலையும் கதவுகள் எல்லாத்தையும் நல்லா பூட்டிட்டு படுங்க. யார் வந்து தட்டினாலும் திறக்க வேண்டாம். அப்புறம் ஏதாவது ஒரு ஆயுதம் தலைமாட்டில் இருக்கிறது நல்லது. வெட்டுக்கத்தியோ அருவாளோ. ஒரு தைரியத்துக்கு தான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவன் சரண்டர் ஆகித்தானே ஆகணும். என்னாச்சு? ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. யாரது? கடவுளே. ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாராயணா வரேன், ஜாக்கிரதை. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். அட, என்னப்பா இவ்வளவு தூரம்? என்ன? அந்த அப்புசாமி என்ன தேடிட்டு சுத்துறான். அவன் என்ன கொன்னுடுவான் முதலாளி. ஐயோ, அவனை இப்படி போலீஸ்ல போட்டு கொடுத்தது நீதானே? அவன் ஏன் ஆளுன்னு போலீஸ் கிட்ட சொன்னது நீதான்டா ராஸ்கல். அது போலீஸ் அடிக்கும் போது தெரியாம போலீஸ் அடிச்சா வழி தாங்க முடியாம உன் அப்பன் பேரை சொல்லு. நன்றி கட்டவன. எனக்கு அன்னைக்கே தெரியும் அந்த ஹேமாவை கொண்டது நீதான். பணத்தை சாக்கில கட்டி கொண்டு போய் போட அப்புசாமி உனக்கு உதவி செஞ்சால? ஐயோ கிடையாது, அது செஞ்சது நான் இல்ல. பார்த்தவங்க இருக்காங்க. நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. எல்லாம் எனக்காக. என்கிட்டயே மோதிரியாடா ராஸ்கல். எந்த தப்பும் பண்ணாத என்ன காப்பாத்துங்க முதலாளி. கொலகாரங்கழுத்துல தூக்கு கயிறு ஏறணும். ஏறி ஆகணும். இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இதோ என்ன பாரு, அந்த அப்புசாமி கையால தான் உனக்கு சாவு. சரி, இதெல்லாம் விட்டுக்கல். நான் ஒரு உதவி செய்யறேன். உன் வீட்டுல அந்த 3 கிழவிங்க இருக்குல்ல, அதுகளையும் உன் கூடவே அந்த சமக்குழிக்குள்ள ஒன்னா தள்ளிடுறேன். போடா. அட, பேய் மாதிரி வந்து என்ன பயமுறுத்திட்டியாடா? நீ எதுக்கு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு வர? என்ன காப்பாத்துங்க முதலாளி. உன்னை காப்பாத்த நான் என்ன கடவுளா?
பிரச்சனை ஏற்கனவே ரொம்ப பெருசாயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு வெளியூர் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிரு. ஒளிஞ்சு முடியல முதலாளி. அப்படின்னா உனக்கு 2 சீட்டு கட்டு வாங்கி தர. போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து விளையாடு. உன் கை செலவுக்கு நான் தான் பணம் கொடுக்கறான்ல. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து தொந்தரவு பண்ற? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? மாட்டினா செத்த. என் அந்தஸ்து கௌரவம்லாம் உனக்கு தெரியும்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். கொஞ்சம்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 1000 ரூபாய்? அது பத்தாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும். அதான் எவ்வளவுன்னு சொல்லு. குறைஞ்சது ஒரு 1,00,000 வேணும். 1 லட்சமா? டே அப்புசாமி, 1 லட்சம்னா அதுக்கு எத்தனை சைபர்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும், அது எனக்கு வேணும். இல்லன்னா தூக்கு மரத்துல நான் மட்டும் ஏற மாட்டேன். வேற யாரு? அப்பாவையும் கூப்பிட்டுக்குவியா? என்ன பயமுறுத்தி பாக்குறியா? நாம அதையும் தாண்டி பேசுவோம். நீ ஒரு வேலை பண்ணு, கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. ஊர்க்காரங்க பார்த்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அட போடா. என்ன ஏமாத்திட்டு போனா நான் அங்க வருவேன். எங்க? உங்க வீட்டுக்கு. மறுபடியும் என்ன பயமுறுத்துறிய? இங்க சுத்தியும் ஆளுங்க இருக்காங்க. தோ நீ அப்படி நில்லு, நான் வரேன். சொன்ன கேள்றா, போ. டேய் நான் சொல்றத கேளு. டேய் கொன்னுடுவேன். இருடா. நான் சொல்றத கேளுடா. செய்ய வந்த உன்னை கொன்னுடுவேன். விட மாட்டேன். நான் சொல்றத கேளுடா. டேய் பரதேசி நாயே, உனக்கு கொல்லுமா என்ன? கொல்லணும்னா கொல்லு, நான் கை கட்டி நிக்கிறேன். நீ என்ன காட்டி கொடுத்த, அதுல எனக்கு வருத்தம் இல்ல. காரணம் நான் தான் தப்பு செஞ்சேன். காரணம் நீ இதுல மாட்டிக்கிட்டு இருந்தா. நீ என்ன பழி வாங்குறதுக்கு தானே என்ன தேடிக்கிட்டு இருந்த? யாரா சொன்னா? பழி வாங்க போறது உன்னை இல்ல, உன்னை என்னி நாய் மாதிரி அலைய விட்டால அந்த ராஸ்கல் ராஜா, அவங்கிட்ட தான். ஹேமாவை கொன்னு என் கடையில இருந்த கோணில கட்டினது அந்த குற்றத்தை என் மேல சுமத்ததானே? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண? நானும் நீ இதுல மாட்டினவங்கடா. இல்ல, நம்மள மாட்ட வச்சிருக்காங்க. ஹேமாவை கொன்னது நான் இல்ல, ராஜா தான். ராஜனா? எதுக்கு? மானத்தை காப்பாத்த. இல்லன்னா அவன் வீட்டு வாசல்ல இவன் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லியிருந்தான். டேய் விஷம் கொடுத்துதான் அவளை கொண்டு இருக்கான். அந்த பணத்தை தான் நான் பார்த்தேன். மூட்டையில கொண்டு போய் ஆத்துல விட்டது நான் தான். என்னை எப்படியாவது அவன் காப்பாத்துறேன்னு சொன்னான். இப்போ என்னையும் அவன் கொல்ல துடிக்கிறான். நான் மாட்டிக்கிறேன். ஆனா என்னையும் உன்னையும் ஏமாத்துற அவனை கொண்டுட்டு தான் நான் சரண்டர் ஆவேன்.
அப்புசாமி அவனோட இன்னொரு காலியை அடிச்சு ஓடுறான். அப்புசாமி என்ன கொன்னுடாத. டேய், உறங்க வச்சு ஆட்டம் போட வைக்கிற மாதிரி என்ன வச்சு என்னெல்லாம் பண்ண வச்சடா. அப்புசாமி அவனை தொடாத என்ன. அவனை விடுன்னு சொன்ன. இவன் கழுத்துல தூக்கு கயிறு விளையாடுறத பார்க்க நீயும் இருக்கணும். சொல்றா, உண்மை என்னன்னு சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும். யாரா ஹேமாவை கொன்னது? எனக்கு தெரியாது. சொல்றா, எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அவங்கள சாகடிச்சது யாரு? நான் தான். சத்தமா சொல்லு. நான் தான். விடாத அவனை, கொன்னுடு.